Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, exercise 1.2, fifth substitution in first sum. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. On the set of natural numbers, the relation are defined by x related to y if x plus 2y is equal to 1. So பாருங்க இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது 1 2 3 கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், இந்த ஏதோ ஒரு ரெண்டு நம்பர், இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் ஏதோ ரெண்டு நம்பர், அது எக்ஸ் ஒய், என்ன நம்பர்ன்றது நம்ம சொல்லலை, ஏதோ ஒரு நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் ரிலேட்டட் டு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது எக்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்கணும், ஒய்க்கு ஒரு நம்பர் எடுத்து இந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரணும், 1 வரணும். அப்படின்னா தான் அது வந்து ரிலேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிலேஷனை. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் எப்படி வரும் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரிலேட்டட் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸுக்கு எப்படி எடுக்கணும், சேம் எலமெண்ட்ஸ், எக்ஸ்னா எக்ஸ் மட்டுமே எடுக்கணும். ஸோ எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒய்க்கு பதில் என்ன போட்டுடலாம், எக்ஸ் போட்டுடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2yக்கு பதிலாக x is equal to 1. அப்போ இது என்னது 3x is equal to 1, that implies x is equal to 1/3. அப்போ எக்ஸோடைய வேல்யூவே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எக்ஸோடைய வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ இதிலேயே முட்டுக்கட்டை போட்டுட்டு அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இதிலே நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். நாட் ரிஃப்ளெக்சிவ்னு வரது மட்டும் இல்லாமல் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு ஏன் நேச்சுரல் நம்பர் வந்தால் மட்டும்தான் அது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவாக இருக்க முடியும். இந்த 1 வரணும், அப்படின்னா செட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். சேம் எலமெண்ட்ஸ் எடுத்து பார்த்து 1 வரல, நேச்சுரல் நம்பரே கிடையாது. நேச்சுரல் நம்பர் வந்தால் கூட நம்ம செட்டுன்னு சொல்ல முடியாது, ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியாது. பட் இங்கே நேச்சுரல் நம்பரே வரல பாருங்கள். அப்போ இங்கே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ரிஃப்ளெக்ஷன் கிடையாதுன்ட்டு. ஸோ அப்போ இந்த செட்டு ஒரு எம்டி செட் ஆகிட்டு, இப்போ இந்த செட் என்ன ஆகிட்டு எம்டி செட் ஆகிட்டு. ஏன்னா எக்ஸோடைய வேல்யூ 1/3. அப்போ 2 இன்ட்டு சம்திங் எந்த நம்பர் இருந்தாலும் கூட உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் தான் வரப்போகுது, 1 எங்கேயுமே வராது. இதுலேட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ 2 1 போட்டு பாருங்கள், அது ஒரு நேச்சுரல் நம்பராக தான் வரும். ஸோ 1/3 கூட வேறு ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 வந்து வரும். பட் அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் எடுக்க முடியும், ரேஷனல் நம்பர்னால என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா செட்டில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே வந்து என்னது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியாது, இந்த செட்டு வந்து ஒரு எம்டி செட்டுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எந்த கண்டிஷன்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் விட்டுப்பேன். இப்போ எம்டி செட்டை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் கேசஸ் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா ட்ரூவாக தான் இருக்கும் எப்போவுமே. எம்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்காங்க, அது வந்து சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் எப்போவே என்னவாக தான் வரும், பாசிபிளாக தான் வரும், பாசிட்டிவாக ரிலேஷனாக தான் வரும், பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஸோ ஒரு எம்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பாசிட்டிவ், பட் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அப்போ இதில் ரிஃப்ளெக்சிவ் இல்லை, சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ அதுதான் இதோடைய செட்டுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.